Welcome and welcome back to Triple Nine Tarot in Tamil. டைட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் கார்டு ரீடிங். அதில் எதுக்கு அப்படின்னா வாட் இஸ் யுவர் லைஃப், ஓகே, உங்கள் வாழ்க்கை என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்காக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் 1, ரோஸ் கார்ட்ஸ் பைல் 2, this is called pyrite. It is so beautiful, right? And this is golden yellow citron, right? So take a deep breath, close your eyes, inhale exhale பண்ணிக்கோங்க. கண்ணு பாருங்க, ஏதோ உங்களுக்கு சூஸ் பண்ண தோணுதோ. without second that நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். பைல் 1. ஸோ வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பார்ப்போம். அடுத்ததான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பை வந்து என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? Spirit, what about the messages for pile 1? So பார்க்கலாம். very much interesting title, I think so, right? Wheel of Fortune, 8 of Wands, the Moon, Two of Swords, 4 of Pentacles, வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி என்ன போயிட்டுருக்கலாம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் போயிட்டுருக்கு, நிறைய குழப்பங்கள், ரைட்? என்ன செய்கிறதுன்னு தெரியல. பைல் 1 அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களால் இந்த ஒரு எனர்ஜி இருக்கலாம். சில விஷயத்த நீங்கள் விடணும், ஆனால் அதை விடுறதுக்கு பயம். அதை விட்டுட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் உங்கள் பர்சன்ட்டு இல்லை உங்கள் சுச்சுவேஷனில் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கலாம். மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை என்ன தான் நடக்குது அப்படின்றது புரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம். எனிகோ நீங்கள் அதை விடுறதுக்கு தயாராக இல்லை, நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து இருக்கிறீங்க. ஆனாலும் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியல. தட் மீன்ஸ் மனதளவில் உங்கள் குழப்பத்தையும் நீங்கள் விடுறதுக்கு தயாராக இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சில பேர் மணி ரிலேட்டடாக பயந்துட்டுருக்கலாம், என்ன சொல்யூஷன் எடுக்கன்னு தெரியல. ஓகே, ஸோ சில பேர் உங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், வெரி ஃபர்ஸ்ட் கார்ட். நல்ல ஒரு காலம், என்ன சொல்கிறது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கோ அது வந்து மாறப்போகுது.
ஓகே, அதுதான் இங்க தெரியுது. உங்களுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களை நோக்கி வரும். ஓகேவா? உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி இருக்கும். நீங்க தான் அதை யூஸ் பண்றதில்ல, பண்ணாம இருக்கீங்களோ அப்படின்னு தெரியுது. உங்க லைஃப்ல சில குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கலாம். மேபி அதாவது நீங்க மேபி வாட்டர் சைனா இருக்கலாம். கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ். சில பேர் ஃபயர் சைனா இருக்கலாம். உங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கலாம் உங்கள்கிட்ட, ரைட்? ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அப்பப்போ நடந்துட்டே தான் இருக்கும், உங்களை நோக்கி வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, முடிவெடுக்க முடியாமலே நீங்க நிறைய நேரம் போராடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்கலாம். மேபி நீங்க எப்பவுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே இருக்கலாம் உங்க வாழ்க்கை. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம். Ace of Wands, Four of Swords, Seven of Swords, Ten of Wands. Ten of Pentacles. 10 பார்க்க முடியுது. நீங்க ஒரு கம்ப்ளீஷன் நோக்கி போறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம் உங்கள்கிட்ட. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங்கை பத்தி யோசிக்கிறீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அது உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். சம்வாட் சிலருக்கு உங்க ஃபேமிலிக்குள்ளே சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க பைல்வான் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்பவுமே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க அன்மேரிடா இருந்தா கூட அந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை நீங்கள் கவனிக்கலை. இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுதாங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் கவனிக்காமல் ஒரு பாஸ்ட் எனர்ஜி நினச்சி அது வருமானு எதிர்பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களோ அப்படின்னு தெரியுது. உங்களுக்குள்ள இது சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படின்ற விஷயம் நிறையா இருக்குது, அதை நீங்கள் இன்னும் கண்டுக்கல. சாரி, உங்களுடைய இன்ட்யூஷனே நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை. ஃபைன். ஏற்கனவே அதான் பார்த்தோம், 3 எனர்ஜி இங்கேயும் அதை இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே, நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ட்ரஸ்ட் இஷ்யூ பார்க்க முடியுது. உங்களை நீங்க நம்புங்க. ஓகேவா? come out of this energy. You try to believe yourself. Okay, always you are protecting your energy because you are what to say, confusing yourself most of the time. Even though divine is giving you lot of opportunities, you are getting confused. This is what going on in your life, I think so. Okay,
you need to look back your passions. யூனிவர்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்காக என்ன வச்சுருக்காங்க. 8 of Pentacles, ஜஸ்டிஸ் வச்சுருக்குறாங்க, ஹை பிரிஸ்டஸ் வச்சு பாருங்களேன். யூனிவர்ஸ் நம்மளை எங்கே தூக்கி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கிறோம், யூனிவர்ஸ் என்ன எனர்ஜியை உங்களை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ சரியானதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான பர்சன், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன், ரொம்ப இன்ட்யூட்டிவான பர்சன் நீங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான பர்சன் நீங்கள். ஓகே, எதையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய பர்சன் நீங்கள். யூனிவர்ஸ் உங்களை இப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் தான் இதை மறந்துட்டீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ தெரிஞ்சிட்டீங்க இல்லையா, அதனால் இது மைண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் சில பேருக்கு அன்வான்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே உங்களை விட்டு விலகிட்டு உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவலி உங்களை ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போக போகுது யூனிவர்ஸ். ஓகே, இன்னும் யூனிவர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பை ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போக போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டான சூழ்நிலையை தரப்போகிறாங்க. இது வரைக்கும் ஏதோ இருக்கலாம், போயிட்டு இருந்திருக்கு, ஃபைன். இனிமேல் உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க போகுது. ஓகே, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக போகிறீங்க. ஓகே, ஒரு கமிட்டட் லைஃப் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு மேரேஜ், ஓகே, அப்புறம் நியூ ப்ரப்போசல், ஒரு மேரிட் லைஃப்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இல்யூஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது, சரியா? பட் யூனிவர்ஸ் ஹேஸ் a lot for you. Universe will bring justice in your life, will give you balanced life. Okay, universe will give you the rewards for your hard work. You will be you may be a spiritual guide. Universe wants you to be a spiritual guide also. Universe is preparing you to be a spiritual guide. You need to follow your intuition. Okay, in a working environment you will be awarded, right? Universe wants to provide you the higher position. நீங்கள் என்ன உழைப்பை போட்டிங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் தருவாங்க. ஃபைன். ஸோ பைல் 1, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங் அண்ட் இட்ஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாருமே, ஸோ தட் நிறைய பேரை ரீச் ஆகும். ஓகேவா? மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீச் ஆகும்போது அவங்களுக்கு தெரிய வரும்போது இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care, bye-bye. Hi. Pile 2, யாரெல்லாம் இந்த பைரைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். What is your life? Okay, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What you are doing? What the universe has for you? இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக என்ன வச்சிருக்கு?
ரைட் அப்படின்னு பார்க்கலாம். Magician, what is your life? Ace of Swords, Five of Cups, Two of Pentacles, Lovers, what you are doing? Queen of Cups, Nine of Pentacles, Page of Cups, Knight of Cups, Two of Wands. Universe has for what universe has for you. Ten of Swords, Two of Cups. இது அப்புறம் வருவோம். Fool. Wow. King of Wands, Four of Wands. Fine. Oral energy. Nine of Cups. King of Swords. Eight of Swords. Five of Swords. பைல் 2 உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஓவராலா. ஓகே, பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சு சாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இயற்கை டிவைன் வந்து கொடுப்பாங்க. மோரோவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு லவ்வும் கிடைக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு லைஃப் வந்து நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து உங்களுக்கு இருக்கும். சும்மா சாதாரணமாக அதனாலே மற்றவங்களோட ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா ஹை பவரில் இருப்பீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது. நல்ல எஃபர்ட் போடுவீங்க, நல்லா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கும், அதோட பாசிட்டிவாக நிறையா பண்ணுவீங்க. இது மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது மட்டும் இருக்கும், அதுவும் இருக்குது. எப்போ பாரு பழசை நினச்சி கவலைப்படுறது அது உங்கள்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காகவே போராடுவீங்க. ரைட், அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டக் எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த எனர்ஜி மூலமாக அதுலேருந்து தெளிஞ்சு வெளியே வந்துடுவீங்க, மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதே தான் நடக்குது. ஐ ஃபீல் ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, let me tell in English also. So what is your life அப்படின்னு பார்த்தோன்னா, you are like a magician, you are able to get what you want. Okay, if you manifest something, obviously you will get success in that. If you are suppose stuck in past energy, you will be automatically restore your energy. Your thinking level always in a higher level only, right? You are having such a brain, I think so. Fine. சில பேர் வந்து உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. You may have multitask and you may have choices also in your love life, right? This may be your life right now. அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எல்லாரு மேலேயும் அன்பாக இருப்பீங்க, கேர் பண்ணிப்பீங்க. ஸோ சம்வாட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுவீங்க, இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க, இருக்கிறீங்க. ஓகே, இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருந்துக்கிறீங்க. என்ன தான் வந்து நிறையா விஷயங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், பாஸ்டில் நிறையா விஷயம் நடந்திருக்கலாம், இருந்தாலும் உங்களை நீங்கள் எப்போவுமே வந்து தனியாக யோசிச்சு பாருங்களேன், உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் இண்டிபெண்ட்டாகவும் வச்சுருக்கீங்க. ஃபைன். அண்ட் உங்களுக்கு லவ் ஆஃபர் இப்போது கரண்ட்டாக வந்து வந்திருக்கலாம், அது நியூ லவ்வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆல்ரெடி உள்ள பர்சன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இங்கே ஆப்ஷனை பார்க்க முடியுது, 2 விதமான பர்சன் வந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல். ஓகே, ஃபினான்ஷியலாக பார்த்தா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கான ஆஃபர் கண்டிப்பாக வரும். ஸோ டோன்ட் வெரி, ரைட்?
அது நினச்சி இமோஷ்னலாக நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ டோன்ட் பி ஓவர்வெல்ம்ட். வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ், யூ ஆர் what to say, even though you are feeling that you are alone, you are happy only. Okay, in your within you always you are happy only, even though you are stuck, you are what to say, you are not able to come out of the past. Even though past energy is there, you want to be happy only. Okay, but there may be options for you in your love relationship. Two persons may be there you need to choose from, or you are thinking about them, what to do, whether to move on or to stay with the past, whether to move on to the new love or stay with the past one. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, financially you are independent only, and you will receive some offers related to your career. Okay, வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குது. நீங்களே ஏதோ ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, யூ கேன் டூ பிஸ்னஸ். இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் யூ டு கோ ஃபார் அ ஜாப், பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் ஸோ தீஸ் கிஃப்ட்ஸ் நோ மெஜிஷியன் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ரொம்ப தெளிவாக எந்த ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு உங்களால் எதையுமே செய்ய முடியும், சாதிக்க முடியும். ஓகே, வாட் யூனிவர்ஸ் ஹஸ் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வச்சுருக்குறாங்க, எக்ஸலண்ட்டான விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. ஓகே, யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவு கொண்டு வர போகிறாங்க. 2 of Cups, ட்ரூ லவ் உங்களுக்காக வச்சுருக்குறாங்க. ஒரு நியூ பிகினிங் இருக்குது. உங்களுடைய எனர்ஜி வந்து சைல்டிஷ் எனர்ஜியாக இருக்கலாம். துரு நீங்கள் இதனால் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வரப்போகிற பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, ரைட்? ஒரு மேரேஜ் நடக்க போகுது அன்மேரிடுக்கு. அதர்வைஸ் எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கமிட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களோட மெச்சூர்டு, நீங்கள் வந்து ரொம்ப யங்காக இருக்கலாம், ரைட்? 2 பேருக்குள்ளே அதாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கலாம். பட் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு உண்மையான லவ் வந்து இருக்கும். அதுதான் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ட்ரூ லவ். ஓகே, ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பர்சன், ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங். ஸோ இது எல்லாமே தான் தரப்போகிறாங்க, ரைட்? ஸோ யூனிவர்ஸ் வில் ப்ரொவைட் யூ ட்ரூ லவ், நியூ பிகினிங், a person who is more attractive. You will be given a life with an attractive person. He may be a leader in their field. Okay, he or she, right? So they are also very much attracted towards you. ஸோ உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து யூனிவர்ஸ் தரப்போகிறாங்க. ஓ, செம்ம நல்லா இருக்குது தானே, ரைட்? அப்படிப்பட்டவங்களோட உங்களுக்கான ஒரு கமிட்டட் லைஃப் வந்து ஏற்படும். ஃபைன், சூப்பர். ஸோ இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஆஃபர் வந்தாலும் அது அந்நேரம் உங்களால் நம்ப முடியல, அதை பற்றின ஒரு குழப்பம் இருக்குது, முடிவெடுக்க தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக வந்து கொடுக்க போகிறது இதுதான், நல்ல ஒரு கமிட்டட் லைஃப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே,
even though there are many options, even though there may be a confusion, but finally universe will provide you a great life with a great person. Okay, so pile 2, thank you for watching. வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதிகமாக லைக் நீங்கள் பண்ண நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய். பைல் 3, யாரெல்லாம் இந்த கோல்டன் எல்லோ கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ பைல் 3 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். டெய்லி டாரோ ரீடிங் போட்டுட்ருக்கோம், சேனலில் போய் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ரைட்? டெய்லி அது மார்னிங் 6 to 6:30 வந்துடும். அதனால் நீங்கள் எழுந்திருக்கும் போதே அதை வந்து கேட்டுட்டு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். Oh my God, excuse me. So pile 3, sorry. What is your life அப்படின்னு பார்க்கலாம். பைல் 3 நீங்கள் ஆல்ரெடி கமிட்டட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் எனிஹோ இப்போது நீங்கள் வந்து ஒரு லோன்லியாக தனிமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த தனிமையில் எப்போ மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறையா பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட்டாக இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஃபைன். அதாவது ட்ரெடிஷ்னலாக உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப பேர்டனாக உங்களுக்கு இருக்கலாம்.
மேபி. ஐ ஃபீல் உங்களுக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க, உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நினைக்கிறா. பட் நீங்கள் அவங்கள வந்து திரும்பி பார்க்கல. ஆனால் உங்கள் தனிமை எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஐ எம் கன்ஃபியூஸ் வித் திஸ் ஹெரஃபன். வாட் இஸ் திஸ் ஹெரஃபன் பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட ஒரு மேபி பிரேக்கப்பில் இருக்கலாம் சில பேர். அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே பிரேக்கப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஒரு நியூ பிகினிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ஓகே, okay, one second. What you are doing? Six of Pentacles, Nine of Swords, Queen of Wands, Five of Pentacles, Death. ஸோ எவ்வளோதான் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் யூ ஆர் மோர் எனர்ஜெட்டிக், ரைட்? நீங்கள் வந்து எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போது. ஃபைன். எனிகோ நைட் ஆனால் தூங்க முடியல, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உங்களை இழந்ததாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்க. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும், ஒரு நியூ பிகினிங் லைஃப்பில் இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடாக இருக்கலாம். அதாவது நீங்களே வந்து 4 பேரை வழிகாட்டக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த ஒரு பவர் இருக்குது. பட் நீங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க. வேறு எதுலேயோ ஃபோக்கஸ் இருக்குது உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய லைஃபாக வந்து போயிட்டுருக்கு. You may be a spiritual leader or you may be in that position. You are able to guide others, but you are not realizing your power, right? You are alone. You are focusing you are focusing on your loneliness. You are focusing on the destruction happened in your life. Okay, அதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நடந்தது, என்ன மாற்றம் ஏற்பட்டது, இப்படி மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதுலேயே இருக்கிறீங்க. அப்படிதான் உங்கள் லைஃப் இருக்கு. உங்கள் லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மாற்றங்கள் வந்து நிறைய நடந்திருக்கலாம், ரைட்? நீங்கள் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. பேலன்ஸ்டாக லைஃப் இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, but anyhow I think you are expecting help from others. You are thinking about your imbalanced life. At night you are not able to sleep at night properly. You feel that you are abandoned by others maybe, or by your partner. You are putting effort
Okay, to change your stuck energy, right? You want to come out of it. You want to have a new beginning. ஓகே, ஸோ என்னதான் ஒரு ஸ்டக் எனர்ஜி இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் நல்லா அருமையாக வந்து உங்களுடைய எஃபர்ட் வந்து நீங்கள் போடுறீங்க. அதுவே வந்து உங்களை அட்ராக்டிவ் பர்சனாக மாற்றுது. சரியா? ஸோ எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்கள் இந்த எனர்ஜி, இந்த கவலை வந்து முடியக்கூடிய ஒரு நேரமாக தெரியுது. ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, எதுக்கும் உங்களை யூனிவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்க்கலாம் யூனிவர்ஸ் என்ன உங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 5 of Swords, Hangman, High Priestess, Justice, King of Pentacles. Wow, தெரியல. 5-3 இந்த இதில் வர மெசேஜை நான் கொடுக்குறேன். ஓகேவா? அது எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியல. ரெசனேட் ஆகலைன்னா ஐ கேன் சூஸ் சம் அதர் பைல். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை மாற்றமே ஏற்படாமல் டிலே ஆகிட்டே இருக்கிற விஷயத்துலேருந்து யூனிவர்ஸ் உங்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி பழைய பாஸ்ட் எனர்ஜியை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு நியூ எனர்ஜியாக ஒரு ஸ்டேபிளான லைஃப் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் சுச்சுவேஷனை கொண்டு வருவாங்க. ஓகேவா? உங்கள் பர்சன் கூடயே கூட ஒரு ஒரு ஃபவுண்டேஷன், சாலிட் ஃபவுண்டேஷனை தரப்போகிறாங்க. ஃபைன். யூ ஆர் மோர் அட்ராக்டிவ். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, ஹை பிரிஸ்டஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் உள்ளுணர்வு மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தருவாங்க யூனிவர்ஸ். அதனால் கவனிங்க, தியானம் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எது சரியோ அதை வந்து தருவாங்க. யூனிவர்ஸ் வில் bring you the right thing for you, right? You need to do meditation because universe make you an intuitive person. Okay, அதனால தான் நிறையா விஷயங்களை டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எரிச்சல் தர மாதிரி, ரைட்? எல்லோரும் உங்களை பழி சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் டிலே ஆகிட்டே இருக்கு இல்லையா? சம் திங்ஸ் ஆர் கெட்டிங் டிலேட், isn't it? ஸோ யூனிவர்ஸ் wants to bring you a better person, right? Like a high priestess energy, and universe will provide you solid foundation in your லைஃப். ஒரு பர்சனே வந்து உங்களுக்கு தருவாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெபிலிட்டி இன் யுவர் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒரு பார்ட்னர், ரைட்? அதை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த பிளான் தான் அவங்க இருக்காங்க. ஃபைன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷனை தருவாங்க. ஓகே, சன், 2 of cups, wow, 3 of pentacles, 10 of pentacles. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் வந்து தர இருக்காங்க யூனிவர்ஸ். சன் இருக்குது, 2 of cups, 3 of pentacles. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாப்பியாக ஒரு புரிதலோட, ஒரு ட்ரூ லவ்வோட இருக்க போகிறீங்க, ரைட்? யூ வில் பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி, ரைட்? யூ மே ரிசீவ் ஹெல்ப் ஃப்ரம் third party or third person. There may be a reunion for you. Okay, so excellent. ஃபைனலி யூனிவர்ஸோடைய பிளான் இது தான். நீங்கள் என்ன தான் இப்போது ஒரி பண்ணிகிட்டு இருந்தாலோ, கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், உங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பை வந்து யூனிவர்ஸ் தரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங் பைல் 3. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய பேரை ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will meet you in my next video. Take care, bye bye.